வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ்கிரிப்ட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நிஃப்டியோட மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி நடந்துச்சு, என்ட்ரி டார்கெட் எப்படி பிளான் பண்ணோம் அப்படிங்கிற விஷயங்களையும், நாளைக்கான என்ட்ரி டார்கெட் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி என்ட்ரி எடுக்கலாம், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஓவராலாக நியூஸ் பேஸில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் சேஞ்சஸ் இருக்குது, இல்லை நியூஸில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக வேல்யூவாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துட்டு டெக்னிக்கலாக நம்ம நாளைக்கான என்ட்ரி டார்கெட்டை சார்ட் அனலைஸ் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறுமனே நம்ம டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய டீட்டெயில் மட்டும் தான் அனலைஸ் பண்ணி சொல்லிட்டு இருந்தோம். நியூஸ் பற்றியெல்லாம் பெருசாக சொல்கிறது இல்லை, அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் ஒரு அவுட்லைனாகவும் சொல்லுங்க மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதனால நம்ம அதை அவுட்லைன் மட்டும் பார்த்துருவோம். இப்போ இன்னைக்கு கரண்ட்டில் மார்க்கெட்டோடைய டைரக்ஷன் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்ட்ராங் செல்லிங்கில் தான் முடிஞ்சிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 180 பாயிண்ட்ஸ் 1800 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட 1800 பாயிண்ட்ஸ் டவுனு. நிஃப்டி இன்னைக்கு 600 பாயிண்ட் டவுனு. பேங்க் நிஃப்டியில் 1900 பாயிண்ட் 4% வரைக்கும் டவுன். இதில் இன்னைக்கு மட்டுமே ஓவராலாக நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தா 12லேருந்து 13 லட்சம் கோடி இன்னைக்கு நம்மளுடைய முதலீட்டாளர்களுக்கு இழப்பு இருக்கு, லாசஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஓவராலாக இன்னையோட டேட்டாஸ் மட்டும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் செக்டர்ஸ் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐடி செக்டர் மட்டும் கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்கு. மற்றபடி எல்லா செக்டர்ஸுமே 3 to 4% டவுனில் தான் இருக்கு அப்படிம்பாங்க. ஸோ இப்போ ஓவராலாக நம்ம செக்டரல் வைஸாகவும் சரி, இண்டெக்ஸில் ஸ்டாக்ஸ்லையும் சரி, எல்லாமே கரெக்ஷனில், அதாவது நல்ல ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷரில் டவுனில் தான் போயிருக்கு. ஒவ்வொரு ஸ்டாக்லையுமே பர்டிகுலர் பர்சன்டேஜ், அதாவது மினிமம் மைனஸ் அப்படிங்கிறது இறக்கம் அப்படிங்கிறது 3லேருந்து 5% ஒவ்வொரு ஸ்டாக்லையுமே இருக்கு. அது இண்டெக்ஸ் 50லேருந்து மிட் கேப் ஸ்மால் கேப் வரைக்கும் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஓவராலாக வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய நியூஸில் எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற போரில் புதுசாக ஹார்மோஸ் துறைமுகத்தை அதனுடைய போக்குவரத்து வழியை திறந்து விடணும் அப்படிங்கிறதுக்காக டைம் கெடு கொடுத்துக்கிறது, போர் நிறுத்தத்தை இவ்வளோ காலக்குள்ள முடிக்கல அப்படின்னா மறுபடியும் நாங்கள் பெருசாக பிரச்சனை பண்ணுவோன்ற மாதிரி அது ஒரு த்ரெடனாக தான் மறுபடியும் போயிட்டே இருக்கு. இதனுடைய இம்பேக்ட்ல மறுபடியும் கச்சா எண்ணெய் விலை ஆல்ரெடி $110 வரைக்கும் போயிருந்துச்சு. இப்போ 112 மாதிரி இன்னைக்கு போயிருக்கு. இதுக்கு அடுத்து இது நேரடியாக பெட்ரோல், டீசல், கேஸ் எல்லா இடத்துலையும் இம்பேக்ட் ஆகும். நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போதே பேசியிருந்தோம். ஸோ ஹார்முஸ் துறைமுகத்தோட இந்த ப்ராப்ளம் சரியாகாத வரைக்கும் அடுத்தடுத்து நெருக்கடிகள் உலகம் முழுக்கும் எல்லா விதமான இடங்கள்லையுமே இது இம்பேக்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ஓவரால் டீட்டெயிலாக நம்ம அவுட்லைனாக தெரிஞ்சுக்கிட்டோம். இது நமக்கு டெக்னிக்கலாக எப்படி இம்பேக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம். 23,000 பிலோ அப்படி வந்ததுன்னா அதோட 23,000 பிலோ அப்படின்னாலே நமக்கு அடுத்த டார்கெட் 22,700. அந்த லெவலுக்கு போச்சுன்னா கீழே 400 அப்படிங்கிறதும் ஷார்ட் டேர்ம் இன்னைக்கான இன்ட்ராடேல நம்ம பிளான் பண்ண ஒரு லெவல்ஸ் தான். ஆனால் இதோடைய நெக்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது 22,000 அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ 22,000 வரைக்கும் மார்க்கெட் கீழே போகலாம் அப்படிங்கிற மாதிரி நிஃப்டியில் ஓவராலாக பார்த்துருந்தோம். ஸோ இதில் இன்னைக்கு நமக்கு மார்க்கெட் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதையும் டெக்னிக்கலாக நம்ம எப்படி பார்த்தோம், என்ட்ரி எப்படி பிளான் பண்ணோம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட்டை அனலைஸ் பண்ணுவோம். ஓகே, இன்னைக்கான டீட்டெயில்ஸில் மார்க்கெட் ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர், ஒரு ரேஞ்ச். இதில் நம்ம நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் சினாரியோ எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகும். அந்த ரேஞ்சோடைய ஹை டு லோ பிரேக் அவுட் ஆகிற மாதிரி ஃபேக் பண்ணிட்டு அடுத்தடுத்து அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும். சடனாக ஏதாவது ஒரு பக்கம் போகும். இதுதான் நடந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஜென்யூன் மொமெண்டம், ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர். ஆனால் நமக்கு மேலே இருந்து கீழே கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்ஸ் கரெக்ஷன் இருந்தாலும் இங்கிருந்து மார்க்கெட் மேலே இந்த அளவுக்கு போகிறது, கரெக்ஷன் எடுக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம் வெயிட் பண்ணோம். ஆனால் மேலே போகல. பிரேக் அவுட் இப்போ டவுன் சைடு கிட்டத்தட்ட நமக்கு 22,700லேயே நமக்கான என்ட்ரி பிளான் வச்சிட்டோம். கீழே டவுனில் போகுது அப்படின்னு. ஸோ இங்கேருந்து டவுன்லேருந்து 22,450 வரைக்கும் நமக்கான என்ட்ரி டார்கெட்டும் பிளான் வச்சுருந்தோம். சூப்பரான என்ட்ரி நமக்கு 150 பாயிண்ட்ஸ் இதில் நமக்கு கிடைச்சிது. ஃபர்ஸ்ட் டார்கெட்டே நல்ல என்ட்ரி. அதுக்கு அகைன் புல் பேக் என்ட்ரி மறுபடியும் புட்டு எடுத்தோம். தேர்ட் என்ட்ரியும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம புட்டு தான் எடுத்தோம். ஸோ கண்டினியூஸாக மார்க்கெட் ஒரு டவுன் ரேலியில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம புட்டுக்கான ஃபோக்கஸ் பண்ணி என்ட்ரி எடுத்து டார்கெட் புக் பண்ணியிருக்கோம். இப்போ
நாளைக்கான லெவல்ஸ்ல ஒரு கரெக்ஷன் போகிறது, ஒருவேளை ப்ரீவியஸ் ஹைட்ல இருந்து லோ வரைக்கும் ஒரு கரெக்ஷன், சின்னதாக ஒரு கரெக்ஷன் போகணும் அப்படின்னா அடுத்து நமக்கான லெவல்ஸ் எந்தெந்த இருக்கணும், எந்த லெவல்ஸ்க்கு மேலே போனால் எதிர்பார்க்கலாம்ன்றப்ப 22,700 எந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்தோமோ அந்த இடத்துக்கு மேலே வந்து 50 மினிட்ஸ் கேண்டில் ஒரு க்ளோசிங் இங்கே கிடைச்சது அப்படின்னா மட்டும்தான் நம்ம மறுபடியும் மேலே போகும் அப்படிங்கிறத பற்றி பிளான் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் டார்கெட் லெவல் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது நம்ம 22,000 அப்படிங்கிறது. ஸோ 22,000 நோக்கி கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இப்போ வரைக்கும் ஸ்டில் எந்த மார்க்கெட் பாசிட்டிவ் நியூஸ் வரல, அதனால இன்னமும் கூட மார்க்கெட் வந்து பேனிக் செல்லிங் தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ 22,500 இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அடுத்து 22,000 வரைக்கும் நமக்கு கீழே 500 பாயிண்ட்ஸ் டவுன்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்சைட் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் மேலே போற மாதிரி போயிட்டு திரும்பி மார்க்கெட் மேலே போற மாதிரி இன்டிமேஷன் பண்ணிட்டு சடனா கீழே டவுன்ல வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்காருன்னு பார்த்துட்டு நம்ம இங்க என்ட்ரி எடுக்கணும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டெலிகிராம்ல அப்டேட்டடா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். பர்டிகுலரா இன்னைக்கு மார்க்கெட் இந்த லெவல்ஸ்ல என்ட்ரி எடுக்கணும், டார்கெட் இந்த லெவல் வரைக்கும். அது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல கீழே போறதுக்கான என்ன ஸ்ட்ரைக் லெவல்ல நம்ம என்ட்ரி எடுத்தா சரியா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரைக்கை நம்ம இன்னைக்கு என்ட்ரி எடுத்த ஸ்ட்ரைக்கையும் இன்டிமேட் பண்ணி அதுக்கான என்ட்ரி டார்கெட்டிங் கூட நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இது எல்லாமே டெலிகிராம்ல அப்டேட்டா நம்ம இன்டிமேட் பண்ணுவோம். டீட்டெயில்ஸ் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்குவாங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரேக் அவுட், ரெண்டு அப்சைட் பிரேக் அவுட், டவுன் சைட் பிரேக் அவுட் ரெண்டுக்குமே நமக்கு பிளான் இருக்கு. ஃபிளாட் ஓப்பன் ஆக இருந்தது அப்படின்னாலும் நம்ம இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ள எந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த ரேஞ்சில் என்ட்ரி எடுத்துடலாம். ஆனா இந்த பிரேக் அவுட் எதுவுமே இல்லாம, ஆனா இந்த ரெண்டு பக்கம் பிரேக் அவுட் இல்லாம கேப் டவுன் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காகவும் அல்லது கேப் அப் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றப்ப மார்க்கெட்டோடைய கரண்ட் சார்ட் பேட்டர்ன் அண்ட் எப்படி வந்து மொமெண்டம் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத வந்து டெலிகிராம்ல அப்டேட்டடா இன்டிமேட் பண்ணுவோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ சப்போர்ட் பிரேக் அவுட் ரெசிஸ்டன்ட், சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ட்டோ பிரேக் அவுட் ஆகி கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும்தான் டைரக்ஷனுக்கான என்ட்ரி அப்படிங்கும்போது நம்ம பிளான் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம என்ட்ரி அவாய்ட் பண்ணுவோம். என்ட்ரி அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சரியானதும் கூட. அப்படி அவாய்ட் பண்ணாம நம்ம அவசரப்பட்டு என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியா ஸ்டாப் லாஸ் அடிக்கும். வால்டிலிட்டியில நம்ம என்ட்ரியை போட்ட இடத்துல கிடைக்காம மேல நம்ம என்ட்ரியோட லெவலுக்கு தாண்டி என்ட்ரி எடுத்து நிறைய ரிஸ்க் எடுக்க வேண்டிய ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரியான என்ட்ரி கிடைச்சா எடுங்க, அப்படி இல்லைன்னா கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். நல்ல என்ட்ரி நல்ல டார்கெட்டும் நம்ம ஒரு என்ட்ரி ஒரு நாளைக்கு ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ ஃபாலோ பண்ணி எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எதுனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.